பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு சாட்சியை கொடுத்து பார்க்க போறோம். அது என்ன சாட்சி அப்படின்னா, நமக்கு வர ஆசீர்வாதங்கள் சில நேரம் தாமதமாகுங்க. வர வேண்டிய நேரத்துல வராம இருக்கும். அது நல்லதுக்கு தான் அப்படின்னு அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்ச பின்னாடி தாங்க தெரியும். அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம சாட்சியில் பார்க்க போகிறோம். எல்லாரும் சாட்சியை கவனமாக கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. முதல் முறையாக சகோதரர் ஜிம் ஹாக் அவங்க சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களை பார்க்கறதுக்கு வராங்க. அவங்க சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த சுவிசேஷ ஊழியம் துரிதமாக செல்லணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அதற்கு அவங்க சகோதரர் ஜிம் ஹாக்கிட்டம் சொல்றாங்க, மொபட்டுகள் இருந்தா சில ஊழியர்கள் ரொம்ப தூரம் சென்று இந்த சுவிசேஷத்தை சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதற்கு சகோதரர் ஜிம் ஹாக் சொல்றாங்க, சரி உடனே நான் 10 மொபட்டுகள் வாங்குறதுக்கு பணம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஊருக்கு போறாங்க. அங்க போனதுமே வங்கி மூலமா பணத்தை அனுப்புறாங்க. அந்த பணத்தை அனுப்பி வச்சுட்டு சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள்ட்ட பணம் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பா பணம் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஒரு 10 மொபட்டுகள் வாங்கி ஊழியர்களுக்கு கொடுத்துட்டாங்க. வேற ஒரு ஊழியர்கள் இவங்களுக்கு தந்த பணத்துல. ஸோ இந்த பணத்தை வச்சு இந்த 10 மொபட்டுகள் வாங்கி ஊழியர்கள் சுவிசேஷத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த சகோதரர் ஜிம் ஹாக் அனுப்பின பணம் வரவே இல்லை. ஸோ அவங்ககிட்ட சொல்லி அவங்க ட்ரை பண்றாங்க, அப்படியும் வரல. ஸோ இங்கவும் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அந்த பணம் கிடைக்க ட்ரை பண்றாங்க, கிடைக்கவே இல்லை. சரி விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 11 மாசம் கழிச்சு அவங்க சிங்கப்பூருக்கு போறாங்க. சிங்கப்பூருக்கு போன பின்னாடி சகோதரர் ஜிம் ஹாக் அவங்களுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி பணம் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேள்விப்பட்ட ஜிம் ஹாக் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு பணம் வரலையா, நான் வந்திருக்கும்ல நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 மொபட்டுகள் வாங்குறதுக்கு பணத்தை சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் கையில கொடுத்துட்டாங்க. சரின்னு இவங்க அதை வாங்கிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்தாங்க. திரும்ப இந்தியாவுக்கு வந்த பின்னாடி வங்கி கணக்கில் செக் பண்ணுறாங்க. அந்த 10 மொபட்டுகளுக்கு வாங்கக்கூடிய பணம் இவங்களுக்கு கிரெடிட் ஆயிருந்ததுங்க. ஸோ உடனே அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் ஜிம் ஹாக்கு தொலைபேசியில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பணம் வந்துருச்சு, நான் உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சகோதரர் ஜிம் ஹாக் சொல்கிறாங்க, வேணாம், நீங்கள் திருப்பி அனுப்ப வேணாம், அந்த காசை வச்சுக்கோங்க, இன்னும் கூடுதலாக ஒரு 10 மொபட்டுகள் வாங்கி உங்களோட ஊழியருக்கு தாங்க, சுவிசேஷம் ஊழியம் துரிதமாக செல்லப்படணும் எல்லா இடத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோன்னே சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சில நேரத்துல ஆசீர்வாதம் நமக்கு தாமதமா வருது அப்படின்னா தேவன் அதன் மூலமாக ஒரு நல்ல கிரியை செய்ய இருக்கிறன்றதாங்க அர்த்தம். ஸோ அதனால ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வர வேண்டியது தாமதமாக இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க, அது டபுள் பிளெஸிங்காக தான் வரும். இங்க எப்படி 10 மொபட்டுகள் வாங்குறது 20 மொபட்டுகள் வாங்குறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தாரோ அதே போல உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் டபுள் பிளெஸிங்ஸாக தாங்க வரும், இரட்டத்தனையான நன்மையாக தாங்க வரும். ஸோ எப்போதுமே கர்த்தருக்கு காத்திருப்போம், அவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்துக்காக காத்திருப்போங்க. இந்த சாட்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சாட்சிகள் எப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி சர்க்கிளுக்கு, ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு, க்ளோஸ்டு சர்க்கிளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.